ஹாய் எலியோ ஃபேமிலிஸ். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தோம், நாளைக்கு வந்து லெச்சு காப்பு கட்ட போறாங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தோமோ, தெரியல எப்படி சொல்லியிருந்தோம், ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம உள்ளூர் திருவிழா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து காப்பு கட்டு விழா. இன்னைக்கு வந்து நைட்டு வந்து எல்லாருமே காப்பு கட்டுவாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கீரமங்கலம் எல்லா சுற்று வட்டாரம் அப்படியே எல்லாருமே இன்னைக்கு காப்பு கட்டுவாங்க. ஸோ இந்த வருஷம் நம்ம புது வீட்டுக்கு வந்திருக்கனால இந்த கோயிலில் எப்போதும் பண்ணது கிடையாது. சின்ன பிள்ளைல ஸ்கூல் படிக்கும் போது தான் பால்குடம் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம எடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து காப்பு கட்டி இந்த வருஷம் புது வீட்டு நம்ம உள்ளூரில் இருக்கிறனால சரி நம்ம இனிமேல் காப்பு கட்டிடுவோம், உள்ளூர் கோயில் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காப்பு கட்டி விரதம் இருக்கலாம்னு ஐடியா பண்ணிட்டோம். பால் கூட எடுக்க போகிறோம். அது எப்போங்கிறத அடுத்த வீட்டில் கண்டிப்பாக சொல்கிறோம். விலாக் வரும், கண்டிப்பாக பாருங்கள். இன்னைக்கு வந்து கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு காப்பு கட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி 8 ஆக போகுது, நைட்டு தான். ஸோ இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க, ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம், வா. வீடியோக்குள்ளே நான் உன்னை விட மாட்டேன்னு சொன்னேன், நீ என்னைக்கும் என்ன விட்டதே இல்லாததான் நம்ம காதலின் உண்மை. வந்து நம்ம தர்ஷனும் வராரு அழகு போட்டு. ஆனால் அவர் வந்து காப்பு கட்டலை அவருக்கு வந்து, ஏன்னா பால் கூட தம்பியால் தூக்கிட்டு அவ்வளோ நடக்க முடியாது. என்னடா தர்ஷன் தூக்கி நடக்க முடியாதுன்னு அவனால, அதனால அப்பா தூக்கிக்கிறேன் சரியா. அடுத்த வருஷம் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, உனக்கு தங்கச்சி பாப்பா வந்துருச்சுன்னா பெரிய குடமா தூக்கிட்டு போவோம் சரியா. ஓகேவா? வேண்டி இருக்கு அப்பா. ஓகேவா? ஸோ எல்லாப்படியும் நல்லபடியாக நடக்கட்டும். இப்போ நம்ம கோயிலுக்கு போகலாமா, வயசை பார்க்க போகலாமா, மாமா காளி சும்மா பார்க்க போகலாமா, வேலனை பார்க்க போகலாமா? இப்போ மட்டும் தலை டேன் ஆகணும். இந்த அம்மா இங்கே தான் இருக்கு. ஸோ நம்ம போயிட்டு அப்படியே வீடியோ காட்டுறோம். அதே மாதிரி கோயில் எங்கே இருக்குங்கிறதே வீடியோவில் மென்ஷன் பண்ணுறோம், கண்டிப்பாக பாருங்க. அந்த கோயில் இல்லை, இது நம்ம இங்கே இருக்க கோயில். இதெல்லாம் கேட்குறான் பாருங்க. வீட்டில் குலதெய்வம் கோயில், அவள் குலதெய்வம் கோயிலை கேட்குறாங்க. குடிச்சிருங்க. சரி போமா தர்ஷா. ஸோ மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். நம்ம எல்லாரும் வேலை முடிஞ்சு காப்பு கட்ட வருவாங்க ஒன்னே மாதிரி. கரெக்டா? அதுக்கு நீ இவ்வளவு கூட்டமா? இந்த வாட்டி ரொம்ப இருக்கும். இப்ப இருக்குற என்ன ஏதோ லைக் கடல்ல வந்துச்சு. அதுக்கு பிறகு ஃபங்க்ஷன் வர போகுதுல, திருவிழா ஆரம்பிக்க போகுது. இவங்கள பிடிக்க முடியாது தர்சன கையில. என்னது கடலாம் வந்துச்சுன்னா எங்கடா நீ பாட்ட போற? சரி சரி. வச்சிருக்காங்க. வேலை இந்த இழுத்து கொடுறா மாப்பிள்ளைக்கு. அப்படி கொடு. நல்லபடியா காப்பு கட்டியாச்சு. வீட்டுக்கு போய் சாமி கும்பிட்டு மேலே ஒரு மஞ்சள் துணி வச்சு கட்டினோன்னா முடிஞ்சது. நம்ம இதுக்கப்புறம் வந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே விரதம் தான். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையோட அது என்னதுன்னா தேரோட்டமா. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தேரோட்டம். இது வந்து நமக்கு முதல் நாள் முண்டேந்தவன் காரைக்கு தான் பால் கூட எடுத்துருவாங்க. ஓகே, அது என்னைக்கு? அதுதான் என்னைக்குன்னு எனக்கே தெரியாது. ஸோ அன்னைக்கு பால் கூட எடுத்துட்டோன்னே முடிஞ்சு. காப்பெல்லாம் கழட்டி தண்ணியில விடுவாங்க நினைக்கிறேன், குளத்துல விடுவாங்க நினைக்கிறேன். இல்ல கோயிலுக்குள்ளேயும் கழட்டி விடுவாங்க, அது எப்படின்னு தெரியல. ஓகே, அடுத்து வந்து என்ன ஒவ்வொரு கரை ஃபங்க்ஷனு இது அதுன்னு போயிட்டு இருக்கும். ஆமா, விளக்கெல்லாம் தூக்கிட்டு நடந்து போவாங்க. நடந்து போறதுலாம் நல்லா இருக்கும். எல்லாமே அடுத்து
ஒன் பையா ஒரு 10 நாளைக்கு நடக்கும் சூப்பரா. 10 நாள் இல்ல, ஒரு 5 நாள் நடக்கும். 5 நாள் நடக்கும் திருவிழா. உள்ளூர் திருவிழா நல்லா இருக்கும். அன்னதானம் போடுவாங்க எல்லா திருவிழாவும். இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தங்க அன்னதானம் அது வந்து இன்னைக்கு வந்து அந்த நகையெல்லாம் சாமிக்கு போடுறோம் வந்து இன்னைக்கு ஒரே ஆளு சாப்பாடு போடுறாரு. ஓகே ஓகே அந்த மாதிரி. அப்புறம் வந்து முண்டந்தேவன் கரை, சேவி கரை, சிவந்தான் கரை, தானா கரை, அப்புறம் 22 குடி தான் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது முண்டந்தேவன். இந்த மாதிரி வரிசையா கரை அப்படி இருக்கு. எல்லா ஊர்லயும் இருக்கிறதா இங்க அந்த மாதிரி இருக்கு. எந்த பிரச்சனை இல்லாம இந்த வருஷம் திருவிழா நல்லபடியா முடியட்டும் நான் நினைக்கிறேன். நல்லபடியா திருவிழா முடியும். இந்த வருஷம் நாங்க இருக்கோம். இந்த வருஷம் சொந்த போன வருஷம் இருந்தோம்டா திருவிழாக்கு இருந்தோம். சொந்த ஊர்ல வந்து சொந்த ஊர்ல சொந்த வீட்ல இல்ல, இந்த வாட்டி சொந்த வீட்ல இருந்து திருவிழா கொண்டாட போறோம். பால் கூட எடுக்க போறாரு. இருக்கிறேன் முக்கியமா வந்து சொந்த ஊருக்கு திருப்பி வந்துட்டேன், பால் கூட எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். அடுத்த வருஷம் வந்து நான் எடுப்பேன். அடுத்த வருஷம் வந்து நான் வேண்டி இருக்கேன். அது நடந்துச்சுன்னா பெரிய குடத்துல எடுக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அது நடந்துச்சுன்னா சிவன் கோயில இருந்து பெரிய குடம், தனி குடம் மாதிரி இருக்குல்ல, அதுல பால் குடம் எடுத்துட்டு போகணும் ஒரு வேண்டிதல் வச்சுட்டேன். அதனால அது கண்டிப்பா நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை நான் செஞ்சிருவேன். வேண்டிட்டேன். அதை சிவன் கோயில்ல இருந்து கொடிக்காமல இருந்து எடுத்துட்டு வர முடியாது அவ்வளவு தூரம். சிவன் கோயில் நாங்க வந்து குடிதாங்கி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கே வந்துட்டோம். வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அந்த மஞ்சள் துணியை வந்து கையில் கட்டிடுவோம். ஏன்னா கையில் வந்து இந்த மாதிரி கிழங்கு வச்சு கட்டியாச்சு, கீழே விழுந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம வேலை அப்படி, நம்ம கடையில் வேலை பார்க்கறனால அறந்துருந்த நூல். ஸோ அதனால் மேலே வந்து துணி கட்ட சொல்லிட்டாங்க நம்மளை. மேலே வந்து மஞ்சள் துணியை கட்டிடுவோம். அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கட்டிடலாம். காட்டுறேன். என்ன இந்த பார்க்கணும், இந்த பாரு தொட்டு பாரு. கட்டிருக்கா? நம்ம சாமி கும்பிடுவா, சாமி கும்பிடுவா கூட வா. மணி ஆட்டுங்க, பெரிய மணியா இருக்கா? ஐயோ ஐயோ என்னப்பா, ஐயோனா என்னப்பா அதுக்கு? தர்ஷா இங்க வாடி, தர்ஷா இங்க வா. ஓடு கட்டிடுவோமா? பெருசா காயின் வேண்டாம்ல? காயின் வேணாம், வெறும் துணி மட்டும் கட்டணும். எப்படி மடிச்சு? இப்படிதானே கட்டணும். ரெண்டாம் கூட கிழங்கு வெளில தெரியாது, இது தெரியாத அளவு கட்டணும். விரிச்சு தாண்டா கட்டணும். கட்டு மீதி கட் பண்ணிக்கும். ரொம்ப அப்படி கட்டாத, ஒரு கட்டு முடிச்சு போடு. வேண்டிக்க அடுத்த வருஷம் பெரிய பாடம் எடுக்கணும். நல்லா படிக்கணும் எனக்கு, அதான் நல்லா இன்னொரு முடிச்சு பெரிய ஆள் ஆகணும். நல்ல பிள்ளையா சொல்ற பேச்செல்லாம் கேட்கணும். அவ்வளவுதான். இதில் கட் பண்ணணும். நல்லபடியாக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. சாமி கும்பிட்டதை பார்த்துருப்பீங்க. சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம். இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக நம்ம கோயில் கூட வீடியோ வரும். கோயில் கூட வீடியோ வரும். அடுத்தடுத்து அப்படியே பாருங்க. கண்டிப்பாக வீடியோ போடுறோம். கொஞ்சம் வேலை கடையில் இருக்கனால வீடியோவே எடுக்க முடியல, போட முடியல. நிறைய பேர் வந்து வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் கேட்குறீங்க, ஹால் எவ்வளோ, பெட்ரூம் எவ்வளோ. நாளைக்கு வீடியோ போகிறோம். நாளைக்கு வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கோட டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க நிறைய பேர், அதை கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஆல்ரெடி அதுக்கு தனியாக வீடியோ போட்டோம். பட் இருந்தாலும் நாளைக்கு வந்து அதோட பிளான் எலிவேஷன் எல்லாமே, நம்ம வீட்டோட பிளான் எலிவேஷன் எல்லாமே சொல்கிறோம். முடிஞ்ச நாளைக்கே நம்ம பட்ஜெட் சொல்ல முடிஞ்சாலும் நாளைக்கு உள்ள வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.